அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு கார்த்திகை மாத ராசி பலன்கள். முதலில் கார்த்திகை மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் 10ஆம் தேதி, அதாவது 26/11/2025 அன்று துலாமில் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் விருச்சிக மனைக்கு பயிற்சியாகிறார். சனி பகவான் மீன மனையில் வக்ரமாக உட்கார்ந்திருக்கார் அல்லவா. இந்த மாதம், அதாவது கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி, அதாவது 28/11/2025 அன்று சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது. அதே போல குரு பகவான் வக்ரமாக கடகமனையில் உச்சபலத்தோடு இருக்கிறார் அல்லவா. அந்த குரு பகவான் கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி, அதாவது 5/12/2025 அன்று குரு பகவான் மிதுனத்துக்கு பெயர்ச்சியாகி அங்க வக்ர நிலையில் இருக்க போகிறார். செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ விருச்சிகத்தில் அமர்ந்திருக்கார். இந்த 7/12/2025, அதாவது கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி தனுசு மனைக்கு பயிற்சியாகிறது. சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் விருச்சிக மனையில் வீட்டிருக்க போறார். புதன் பகவான் வக்ரமாக, அதாவது கார்த்திகை மாதம் 7ஆம் தேதி 23/11/2025 அன்று துலாம் மனைக்கு வக்ரமாக சென்று மீண்டும் விருச்சிகத்தில் அமரப்போகிறார். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த கார்த்திகை மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள், எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு முக்கியம் என்பதை பற்றி 12 ராசிகளுக்கும் தனித்தனியே பதிவிடப் போகிறேன். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மிதுன ராசி அன்பர்களே, கார்த்திகை மாதம் என்ன பலன், எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த மாதம் உங்கள் ராசிநாதனான புதன் பகவான் 6ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார். 6ஆம் இடத்தில் வக்ரமாக இருக்கார். அதே சமயத்தில் வக்ர நிலையிலிருந்து துலாமுக்கும் இடம்பெயர்ந்து மீண்டும் 6ஆம் இடத்துல வருது. அதே சமயத்தில் குரு பகவான் வக்ரமாகி உங்கள் ராசியில் உட்கார போகிறார். மிக முக்கியமாக சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது இந்த மாதத்தில். அப்போ உங்க ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கார். அப்போ நீங்க போய் எதிரி ஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயல்படுங்கள். அது வக்ரமா இருக்கு, அது செவ்வாயோட சேர்ந்திருக்கு, கோபக்கார கிரகத்தோட சேர்ந்திருக்கு. அப்போ எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் கொஞ்சம் யோசித்து எடுக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் எச்சரிக்கையோடு செயல்படணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு இந்த மாதம் செயல்படுங்கள். ஏன்னா வக்ரமா இருக்கு, டக்குன்னு கோபம் வரும், ஆக்ரோஷம் வரும், எதையொன்று செஞ்சு விட்டுருவீங்க, அதுக்கப்புறம் வருத்தப்படக்கூடிய தன்மை ஏற்படுத்திவிடும். அதனால கொஞ்சம் அலர்ட்டா இருக்கிறது நல்லது. இந்த மாதம் கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி அன்றைக்கு குரு பகவான், இப்போ கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசியிலேயே அமர்ந்து வக்ர நிலையோட செயல்பட போகிறார். அப்போ பெரிய மனிதர்களின் தொடர்புகள் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய தன்மை இந்த கார்த்திகை மாதத்தில் உண்டு. பட் அவசரப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது. அது மட்டும் ஞாபகத்தில் வச்சாலே போதும். அதாவது டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து ஒரு வேலைன்னு வச்சுங்களேன், டக்குன்னு கோபப்பட்டு எதையாவது ஒன்று பண்ணிடுது. ஸோ அந்த கோபம், ஆக்ரோஷத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்பதை இந்த மிதுன ராசி என்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பணம் சார்ந்த விஷயத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை. பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம்தான். தொழில் ரீதியில் சில சேஞ்சஸ் ஏற்படுத்தும். அது எந்த சேஞ்சஸ் வந்தாலும் அதை ஏற்படுத்தி கொள்ளலாம். அது நல்ல சேஞ்சஸாக தான் உங்களுக்கு அமைய போகிறது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகிறது. உங்க வாக்கு பலமாக இருக்க போகிறது. வாக்கு பழிதல்ங்கிறது இந்த மாதம் உண்டு. சூரியன், அதாவது 3ஆம் அதிபதி, தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அந்த சூரியன் 6ஆம் இடத்துல போய் அமர இருக்கிறது. 6ல் உட்கார்ந்திருக்கார். எதிர்ப்பு ஸ்தானம், பகை ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்திருக்கார். வேலை உண்டு. அப்போ வேலைங்கிறதுல ஸ்ட்ராங்காக கிடைச்சிரும்.
இந்த மாதம் கார்த்திகை மாதம் யாருக்கெல்லாம் வேலை இல்லை, வேலை தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் வேலை நிச்சயமாக உண்டு. ஏன் உண்டு அப்படின்னா, 6ஆம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கார், ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கு, குருவினுடைய பார்வையும் பெற்றிருக்கு. அப்போ நிச்சயமாக வேலை உண்டு. அந்த வேலை மாறுதல் கிடைக்கும். ஒரு சிலர் அதாவது துறை ரீதியான சேஞ்சஸ்ஸு அல்லது கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எழுதணுங்கிற எண்ணங்கள், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுடைய ஆழ்மனதில் ஏற்படுத்தும். அது நிச்சயமாக உங்களுக்கு நல்லவே நடக்கக்கூடிய தன்மை தான். ஏன்னா சந்திரன், மனதை குறிக்கக்கூடிய சந்திரன் இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே 5ஆம் இடத்தில் இருக்கிறது. உங்கள் ஆழ் மனதில் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறது நல்ல தன்மை. 5ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கார். அப்போ 5ஆம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கும்போது என்ன, குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நிறைய மிதுன ராசி என்பர்கள் இந்த மாதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததெல்லாம் தீர்ந்து போயிடும். குழந்தை பாக்கியம் கிடைத்து அதன் மூலமாக மனமகிழ்ச்சி, சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம். 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார். கடன் கிடைக்குமா இல்லையா? சுகஸ்தானம் வலுப்பெறுவதற்கு குரு பார்க்கிறார். கடன் கிடைக்கும், கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். அப்போ ஒரு வீடு, வண்டி, வாகனம் வாங்குவதற்கு உண்டான அமைப்பு இருக்கான்னா இருக்கிறது, வாங்கிக்கலாம். அப்போ வீடு வாங்கலாம், அல்லது வீடு சம்பந்தப்பட்ட ஆல்டர் பண்ணுறது, வீட்டை ஆல்டர் பண்ணுறது, வீட்டில் சுப காரியங்களை செய்வது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா நடக்கும். அதுவும் பாருங்கள், குரு வக்ரமாகி, அதாவது 5/12/2025, அதாவது கார்த்திகை மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள், திருமணம் டக்கு டக்கு நடக்கும். இதுவரைக்கும் திருமணமே ஆகலை, ஏதோ ஒரு தடை கொடுத்துட்டே இருக்கக்கூடிய மிதுனத்துக்கெல்லாம் டக்குன்னு முடிஞ்சிடும். எப்போ? 5/12/2025க்கு அப்புறம் திருமண பாக்கியம் கைகூடும். திருமணத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். கூட்டு தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மை, அல்லது கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாங்கிற எண்ணங்கள், உணர்வுகள், இதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த குரு பார்த்தீங்கன்னா இப்போ 2ஆம் இடத்தில் இருக்காருல்ல, அதிசாரமாக கடகத்தில் உச்சமாக இருந்து 8ஆம் இடத்தை பார்க்குறார், 10ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது சில சேஞ்சஸ், எங்கே சேஞ்சஸ்னா, சொந்த ஊரை விட்டு வெளியே, இப்போ வேலை கிடைச்சிரும்னு சொல்லிட்டேன், எங்கே கிடைக்கும்? வெளியில் கிடைக்கும். ஊரை விட்டு வெளியே, அதாவது அதர் டிஸ்ட்ரிக்ட், அதர் ஸ்டேட், அதர் கண்ட்ரி, இந்த மாதிரி தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் டக்குன்னு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த கார்த்திகை மாதம் உண்டு. பாக்கியம் கிடைக்காதவர்கள், அதாவது 9ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கு. அப்போ 9ல் ராகு இருக்கும்போது தூரதேச பிரயாணங்கள், அதாவது ராகுனாலே என்ன, பாம்பு கிரகம். பாம்பு ஒரு இடத்துல நிற்காது, அங்கங்கே ஓடும். ராகுனாலே வெளிநாடு, வெளிநாடு, வெளிமாநில, அந்நிய தேச தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த கார்த்திகை மாதம் உண்டு. ஏன்னா குரு 8ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ ஊரை விட்டு வெளியே நகர்த்தக்கூடிய, 9ஆம் இடத்தில் ராகு இருக்குது. அப்போது வெளிநாடு, வெளிமாநிலத்தில் போய் படிக்கக்கூடிய, அல்லது வெளிநாட்டு தொடர்பை கொடுக்கக்கூடிய, வெளிநாட்டில் ஒரு ஏற்றுமதி இறக்குமதி, இந்த மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த துறை, அல்லது வெளிநாட்டில் போய் எங்காவது எதையாவது ஒன்று பண்ணணும், அதாவது ஒரு வேலைக்காக அல்லது தொழிலுக்காக, அல்லது அங்கே இருக்கிறவங்களுக்கு குடியுரிமை கிடைக்கக்கூடிய அமைப்புகள். ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அமையப்பெறும். இந்த செவ்வாய் பகவான் 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்திலேயே ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்கார். அப்போ 6ஆம் இடம் வலுப்பெறுது. அப்போ எதிரி வலுப்பெறுகிறார்னு அர்த்தம். அப்போ உங்க எதிரி வலுப்பெறுகிறார். அப்போ எதிர்ப்பு சார்ந்த விஷயங்கள், வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நீங்க போகக்கூடாதுன்னு சொல்ல வரேன். ஏன்னா உங்க ராசி அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கார், நீங்க போய் எதிரி ஸ்தானத்தில் இருக்கு. அப்போ தேவையில்லாத அந்த எதிர்ப்பு பகைக்கு ஆட்படக்கூட அந்த அந்த விஷயங்கள் உங்களை தேடி வரும். அதுக்கு உள்ள நீங்க போகக்கூடாது. வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், எதிர்ப்பு பகை, இது பக்கமே நீங்க போகக்கூடாது இந்த கார்த்திகை மாதம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
11ஆம் அதிபதி, அதாவது லாபஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலம். அப்ப லாபங்கள் கிடைக்குமா இல்லையா? 11ஆம் அதிபதி ஆட்சி பலமாக இருக்கும் பொழுது செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் அல்லது வியாபாரமாக இருந்தாலும் அதன் மூலமாக லாபத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் மிதுனத்துக்கு நிச்சயமாக உண்டு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மிதுன ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் போய் 6ல் இருக்கார் பாருங்க, தந்தை, அந்த தந்தையினுடைய ஹெல்த்தை மட்டும் பார்க்கணும். சூரியனுங்கிறது அப்பா போய் 6ஆம் இடத்துல இருக்கார், நோய் ஸ்தானத்தில் உட்காரும் போது அவருடைய ஹெல்த்தை பார்க்கணும், அவரோட சண்டை போடக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சு செயல்படுங்க. அப்போ சின்ன சின்ன செலவுகள், ஆஸ்பத்திரி செலவுகள் வரும், அதை டேக் கேர் பண்ணணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த மிதுனராசி அன்பர்கள். இந்த மிதுனராசி அன்பர்கள் இந்த கார்த்திகை மாதம் வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு எடுத்துட்டா, உங்க ராசிநாதன் வக்ரமா இருக்கார், 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதன்கிழமை அன்று மதுரை மீனாட்சி அம்மனை சென்று வழிபடுவது ரொம்ப நல்லது. பொதுவாகவே மிதுனராசி என்பர்கள் மதுரை மீனாட்சி அம்மனை சென்று வழிபடுவது ரொம்ப நல்லது. அது கார்த்திகை மாதம் உங்க குல தெய்வத்தை சென்று வழிபடுவது, அதாவது அமாவாசை அல்லது பௌர்ணமி, நீங்க இந்த 2 நாளில் ஒரு நாளில் உங்க குல தெய்வம் என்னவோ அந்த தெய்வத்தை சென்று வழிபடும் போது நிச்சயமாக உங்க மனசு, எண்ணம், செயல், சிந்தனைகள் சிறப்பு பெறுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும். உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, என்ன டிகிரியில் அமர்ந்திருக்கு, நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தர்நாதன், சூட்சமநாதன் என்ன என்பதை பார்த்து கொண்டு இந்த 2025 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்ப நம்ம சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம், திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்பதான் நமக்கு திருமணம் நடக்கும், +2 முடித்து விட்டு எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்மளுடைய ஃபியூச்சர் சிறப்பாக இருக்கும், எப்போ எனக்கு ப்ரமோஷன் இடமாற்றம் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.